Jadi aja weh. இதுவும் ஃபங்க்ஷன் எதுவும் அப்படி செய்யுதுன்னு சொல்லி சொன்னா இதை செஞ்சுட்டு பின்னுக்கு அந்த கேர்டன் சீலையும் போட்டுட்டு அதில் டெக்கரேட் பண்ணுறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் மிருசா. இன்றைக்கு நாங்கள் ஒரு வித்தியாசமான காணொளி வந்து பார்க்க போறோம். என்னென்ன எங்கண்ட ஆதிராமாவுக்கு வந்து 31க்கான பொருட்கள் வந்து வேண்ட சென்றாங்க. அப்படியே அந்த போன இடங்களையும் வேண்டின பொருட்களையும் அப்படியே பார்ப்போம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சரி நாங்கள் வந்து முதலாவதா வந்து நகைக்கடைக்கு தான் போனாங்க. அங்க இருக்கு வாணி நகைக்கடை என்று கருத்து இருக்கு. அங்கதான் நாங்கள் எங்களை தேவையான பொருட்கள் எடுக்கிறோம். நாங்கள் அப்ப அங்க போய்தான் பிள்ளைக்கும் எடுத்தினாங்க. அவாக்கு வந்து சங்கிலியையும் தோட்டையும் மட்டும் எடுத்து கொண்டு வந்தாங்க. தோடு வந்து 49 தாங்க அப்புறம் 31க்கு சங்கிலி போட்டுவிட எடுத்துக்கொண்டு செய்ய கொடுக்கறத செய்ய கொடுக்கறத இப்படி வாங்குறோம். அது நல்லா இருக்கு. அது இது ஒன்று இது பாவிக்கணும். எடுக்க போட்டேன் இதை காட்டிட்டேன். மொழிவா இருக்குமாண்ணா காமிட்டார். இங்கதான் வந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே நாங்கள் போயவாக்கான உடுப்புகள் சப்பாத்து எல்லாம் எடுத்து கொண்டு வந்து நாங்கள் அப்படியே பார்ப்போம். அதுக்கு மட்டும் கேட்டு இது எங்க வருங்க தித்தி எங்க ஒரு ஆட்டோக்கான ரெண்டு அழுது கலைச்சி தூக்குறதானே நிக்கிறது தானே இது நெட்ல இருக்கு. அதாவது இது வாங்க வாங்க. முதலாவதாவே இந்த சட்டையை தம்மந்து எடுத்து நாங்கள் இதை பார்த்தோன்னேக்காக பிடிச்சி கொண்டது. அப்ப பக்கம் இதை தூக்கி வச்சு கொண்டு நின்று ஆனா பெருசு ஆளுக்கு போடையிலாத 31க்கு போடையிலாத நாங்கள் 41க்கு போடணும்னு வச்சுக்கிட்டு. அப்படி இந்த சட்டையை பார்த்தீங்கன்னா இது வந்து கருத்துறைக்குள்ள சந்தைக்கு மேற்கடையில இருக்கேன். சந்தைக்கு மேற்கடையில வந்து இந்த சட்டையை எடுத்து நாங்கள் இதைத்தான் வந்து நாங்கள் 31க்கு போட போறோம். நல்ல வடிவான ஒரு சட்டை சூப்பரா இருக்குன்னு ஒரு உடுப்பும் போட்டு பார்க்கல போடக்கூடாது நாடி ஒரு சட்டையில ஒன்றும் போட்டு பார்க்கல. அப்படி எல்லாம் அடுத்தபடியே கிடக்கு. அப்படியே அவ ஒரு குட்டி சப்பாத்து சித்திக்கு எல்லாம் பிறந்த மூட்டம் வந்து நாங்கள் சொக்ஸ் தான் போட்டு நாங்கள் பொம்பளை பிள்ளைக்கு வந்து சப்பாத்து கிடக்கு நாடி இப்படி இருந்த வடிவான குட்டி சப்பாத்தும் போட்டு பார்க்கல எடுத்துக்கொண்டு வந்து நாங்கள் அப்படியே அவ இந்த சுவத்த சட்டைக்கு மச்சிங்க கேப் பேண்ட் கொண்டு எடுத்துனாங்க. இது வந்து சும்மா இப்ப போடலாம் கொஞ்சம் மலர்ந்தா பிறகு இதை போடணும். டெலக்ஸ் பேண்ட் வந்து இது வந்து மணிக்கடையில வேண்டி கொண்டாங்க. சூப்பரான டெலக்ஸ் பேண்ட். இது வந்து இந்த பூவெல்லாம் இருந்தவங்களுக்கு இதெல்லாம் போட்டு கூட்டி கொண்டு போகலாமோ யாருக்கு தெரியும். கண்ணுகளுக்கு வருதோ இல்லையா டிசைனர். ஓ நாங்கள் ஆட்டோல தான் வந்து போனாங்க. தித்திக்கு வந்தாங்க ஞாபகப்படுத்துறாரு ஆட்டோல போனாண்டா. ஓ
இது பாத்தீங்கன்னா சின்ன ரப்பர் காப்பு. இது சும்மா சின்ன பிள்ளைகளை போட்டு விடுறது. இது வந்து எங்கண்ட ஆளுக்கு அளவில்லை. ஒரு கொஞ்சம் வளர்ந்தா தான் போடலாம். இதுக்கு அடுத்த சைஸ் இல்லையா இதை வேண்டி கொண்டாங்க. இது வந்து அக்காதான் ஆசைப்பட்டு எடுத்தது. அவ மேக்கப் பண்ணி போட்டு ஒரு போட்டோ எடுத்து போடுறாங்க. கண்ணுக்கெல்லாம் அப்படி அடிச்சாம இதை வாழையில சோடிச்சாம அதுக்குள்ள கிளத்திட்டு எடுக்கிறாம இதை வீடியோல பார்த்தா நல்லா இருந்தா அப்படி ஒரு மேக்கப் பண்ணுறாங்க. அது வேண்டி கொண்டது அப்படியே பாத்தீங்கன்னா மற்றது கிளிக்கட்டி இதை வந்து சும்மா தட்டியால நீர் தட்டை நித்திரியா போட்டாம இந்த கிளிக்கட்டியை வேண்டி கொண்ட தட்டி நித்திரியாக்கும் வந்து அப்படியே வஞ்சாம் வைக்க கூடாது. திருத்திக்கும் வந்து இந்த சேவலை வேண்டி கொடுத்தது கொடுத்துற சேவலை அதுவுமே வடிவா இருக்கு. சித்திக்கிட்ட ஏற்கனவே வந்து யானையும் மீனும் கிடக்குது. அப்ப சேவல் இல்லாண்டி சேவலை வேண்டி கொண்டது. சித்திக்கு இப்போ நாங்கள் ஷர்ட் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஷர்ட் ஒன்று வேட்டிக்கு வேண்டும்னு சொல்லிட்டு அதில் வந்து சிவப்பு ஷர்ட் தான் எங்களுக்கு தேவை. அப்போ சிவப்பு ஷர்ட்டை தான் பார்த்து எடுத்து கொண்டிருக்கிறோம். வேட்டிக்கு தானே போட்டு பாப்போம். விடு மூத்த பஸ் பொம்மு கொண்டு இருக்க பாருங்க. வாவ் சூப்பரா நல்லா இருக்கு. ஒரு இது இல்லையோ சும்மா இருக்கிறதோ எவ்வளவு வெயில ஆகுது. திதியப்ப நில்லுங்க ஒளிஞ்ச ஷர்ட் எல்லாம் போட்டு விடணும். இத பாருங்க, இத பாருங்க. டீஷர்ட் மேல போடுவோம். என்ன பழக்கமா வடிவாதான் இருக்கு சிவப்பு கலர் கட்டி முழுசுதான் நீட்டா டீஷர்ட் கழட்டிட்டு போட்டா தான் சரியா டீஷர்ட் கழட்டி போட்டா படி வரைக்கும் சூப்பரா திதி அச்சாவே அதான் இது கணக்கா இருக்கு. வேட்டிக்கு நீட்டா இருக்கு. இது வந்து சித்திக்கு கஷ்டப்பட்டு போட்டு பார்த்து எடுத்து கொண்டு சேர்த்து 2 பேர் போட்டு அளவான சேர்த்து வீட்டை வந்து போட கொஞ்சம் பிச்சா இருக்கு. பிச்சைன்னு அவர்கிட்ட உடம்புக்கு அப்படியே சேப்பா இருக்குது. ஆனா அவர் ஒருக்காத்தான் போடலாம். திருப்பி தோச்சிட்டு போல இருக்குமென்ற காரணத்தால நாளைக்கு கொண்டு போய் மாத்த போறோம். ஆடுக்க கூடாது ஆரியாமாங்க. ஓ பயங்க பில்லிரும்பு பிள்ளையும் போட்டு பாக்கலாம். ஓ தங்கச்சி எல்லாமே அப்ப இதாச்சு ஆட்டேது ஆட்டு சட்டு யாரு சேர்த்துட்டு மாமா கூட்டு விட்ட சட்டுன்னு அப்படியே இவ்வளவுத்தையும் நாங்கள் வேண்டிட்டு வந்து 31 சமையலுக்கு தேவையான பொருட்களை கொஞ்சம் வேண்டிக் கொண்டு அப்படியே நாங்கள் வீட்டை வந்துட்டோம். வந்து அப்படியே எங்க வேலையில தொடங்கினாங்க.
அப்படியே இவ்வளவு வேலை சுமைக்கு மத்தியிலும் எனக்கு ஒரு தையல் வேலை ஒன்று வந்தது. அந்த வேலை தான் இப்ப பார்த்துருப்பீங்க. இந்த இதுதான் இது வந்து பின்னுக்கு ஸ்க்ரீன்ல டெக்கரேட் பண்ணி அந்த ஸ்க்ரீனுக்கு சீரா போடுறது. எதுவும் ஃபங்க்ஷன் எதுவும் அப்படி செய்யறேன்னு சொல்லிச்சுன்னா இதில் செஞ்சுட்டு பின்னுக்கு அந்த கேர்டின் சீலையும் போட்டுட்டு அதில் டெக்கரேட் பண்ணுறதுக்கான தான் இந்த வேலை. இதை வந்து நான் ஏற்கனவே தச்சு எடுத்துட்டேன். அப்புறம் இதை முட்டு வந்து அவை தாங்க கட்டுறேன்னு சொல்லிட்டு பிறகு வேற வேலை இருக்குன்னுட்டு என்ன வந்து இதை கட்டி தர சொன்னது. அது வந்து இப்படி டெக்கரேட் அப்படி வரும். அப்ப இந்த வேலை வந்து அவர் நோம்புல கொஞ்சம் காசு தான் எடுக்கிறவர் அந்த டெக்கரேட் பண்றதுக்கு ஒரு அளவான காசு தான் எடுக்கிறார். இப்ப எல்லா இடத்துலயும் பாக்க வந்து கொஞ்சம் குறைவா தான் எடுக்கிறார். அப்ப யாருக்கும் அந்த ஆர்டர் தேவைன்னு சொல்லி சொன்னா எங்களை கால் பண்ணா நாங்கள் அவைய தொடர்பு படுத்தி விடுவோம். எங்க நம்பர் இதுல போட்டு விடுறோம். அந்த நம்பருக்கு உங்களுக்கு யாருக்கும் தேவைன்னு சொல்லி சொன்னா கால் பண்ணுங்க. பின்னுக்கு நல்ல டிசைன் போடுவாரு, சொல்ற மாதிரி போடுவாரு. இந்த டிசைன் வந்து இந்த வேலை வந்து இந்த டிசைனுக்காண்டி தான் செய்கிறார். இது வந்து இந்த தலைவணி சேப்பு அப்படியே கீழே இந்த முத்துவல் சேர்த்து அப்படியே தொங்கும். உங்களா இருக்கும் பின்னுக்கு ஸ்கிரீன் பர்த்டே பார்ட்டி எல்லாம் ஃபங்க்ஷன் அப்படின்னா பின்னுக்கு ஸ்கிரீன் அது இதான தேவைன்னு சொல்லி சொன்னா எங்களோட தொடர்பு உண்டா நாங்கள் தொடர்பு படுத்துவோம். சரி, இதோட எங்களோட காணொலியை வந்து நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம். நாளைக்கு மீண்டும் ஒரு காணொலியில சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறும் நான் மிதுசா. மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க.